ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ஹானர் பேண்ட் 5 பத்தின முழு விமர்சனம் பார்க்க போறோம். இதுல இருக்கிற நிறை குறைகள் எல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஹானர் பேண்ட் 3 ஸ்மார்ட் வாட்ச் பத்தின ரிவ்யூ போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே இருக்கு, அதையும் பாருங்க. ஹானர் பேண்ட் 3 அண்ட் ஹானர் பேண்ட் 5 இது ரெண்டுத்தையும் வர நம்ம இந்த வீடியோல கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நாம கொடுக்குற பைசாக்கு இது வர்த்தா தெரிஞ்சுக்கலாமா? வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ண போகிற கிரேடில். இது யூஎஸ்பி போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் வாட்சுக்கு வருவோம். ஸ்மார்ட் வாட்சுடைய ஃபினிஷ் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் இருக்குது. ஸ்க்ரீன் வந்து அமலாய்ட் ஸ்க்ரீன். வேர் பண்ணால் ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது பெல்ட் கிளிப் லாக் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து டச் ஸ்க்ரீனு. ஸோ மெசேஜஸ்ஸு, ஒர்க் அவுட்டு, ஹார்ட் ரேட்டு, மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஸ்டெப்ஸ் மானிட்டரிங், டைம் எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதில் வந்து ஒரு டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸுன்னு தனித்தனியாக செட் பண்ணிவிட்டு நாம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த டைமரை. ஸோ இப்போ நான் இந்த டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் வாட்ச் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரீசெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கீழே இருக்கிற ரவுண்டு பட்டன் வந்து நம்ம மெயின் ஸ்க்ரீன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எந்த மாதிரி டயல் வேணும், நம்ம வாட்ச் எப்படி இருக்கணுன்றதை வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மொபைலில் ஒரு ஆப் வழியாகவும் பண்ணலாம், இல்லை ஃபோன்லேயும் ஒரு டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது எல்லா வாட்ச் ஃபேஸஸும். இதை பற்றி நான் அப்புறமும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். ஃபோனை நீங்கள் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் எங்கேயா வச்சு தேடுறீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ரிங் பண்ண வைக்கலாம் வாட்ச் வழியாகவே. பிரைட்னஸ் வந்து நைட் டைமில் குறைச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபால்ட் செட்டிங் ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள். அதேமாதிரி ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்கும் நீங்கள் இந்த வாட்ச்லேயே பண்ணலாம். பேட்ரி என்ன சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, லைக் வாக்கிங், சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங், என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கனாலும் அதை இந்த டிவைஸ் ட்ராக் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போக தேவையில்லை கையோட. ஜஸ்ட் இந்த வாட்சை போட்டு நீங்கள் நடக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ச்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு அதுவே டேட்டா சிங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்ரிடே நடக்கிறது, எவ்ரி வீக்கு, மந்த்து, ஒரு வருஷம் பூரா என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்கள் என்டையர் வாக்கிங் ஹிஸ்ட்ரி, என்ன பர்ஃபார்மன்ஸ், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொபைல் அப்ளிகேஷனில் தரும். அதை நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைஸை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி என்னுடைய ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். அது கன்ஃபார்ம் பண்ணும், ஓகே ஸ்டாப் பண்ணிடலாமான்ட்டு. நான் ஓகே போட்டுட்டேன்னா அந்த ஆக்டிவிட்டியை இப்போது ஸ்டோர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குகிற பேட்டர்ன் எப்படி இருக்குது, நல்ல டீப் ஸ்லீப் இருக்கா, எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அப்படின்ற ட்ராக்கிங்கும் இது பண்ணும். ஹார்ட் ரேட் மானிட்டரும் இது பண்ணும். இது நான் கையில் ஆக்சுவலாக ரிஸ்ட்டில் போடணும், ஆனால் இப்போ டெமோ பர்பஸ்க்காக அப்படியே விரலில் வச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஹார்ட் ரேட்டுன்றதை காமிக்கும். இதையும் வந்து கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். எவ்ரி டே, எவ்ரி செகண்டு அந்த மாதிரி என்ன ஹார்ட் ரேட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மொபைல் ஆப்பில் காட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு நாள் உங்கள் பீக் ஹார்ட் ரேட் என்னன்றதையும் அதில் பார்க்கலாம். ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இந்த இந்தியா வெர்ஷனில் இல்லை, பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து இது ரீட் பண்ணலை. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்.
இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரால் பண்ண முடியுது. ஸோ மெனுவெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ மெசேஜஸ் என்ன வந்திருக்கு, மியூசிக் பிளேயரு, என்ன வேணுனாலும் நம்ம குயிக்காக ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டெமோ காட்டுறேன் உங்களுக்கு இப்போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் பாட்டு கேட்குறீங்கன்னா அந்த பாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ராக் மாற்றுறது, வால்யூம் ஏற்றுறது இறக்கிறது, எது ஒன்றாலும் இதில் பண்ணலாம். இந்த டெமோ பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக பாட்டை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி வால்யூம் ஏற்றுறது இறக்கிறதும் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். இன்னொரு அருமையான ஃபீச்சர் இந்த ஃபோனில் என்னென்னா, நீங்கள் ஃபோனை எங்கேயா தொலைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்சை வச்சு உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வாட்ச் கூட வர மொபைல் ஆப்பை பார்ப்போம். இந்த ஹானர் பேண்ட் 5க்கு வாவே ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது என்டையர் இந்த ஹார்ட் ரேட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். அதேமாதிரி நீங்கள் மெயின் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இது எங்கெல்லாம் டீப் ஸ்லீப்பு, எங்கே சரியான தூக்கம் இல்லை, ஸோ அண்டு ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கும். இப்போ நான் 5 hours 37 minutes அந்த மாதிரி தான் தூங்கியிருக்கேன். அது வந்து நாட் சஃபிஷியன்ட்ன்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ரொம்ப வசதியான டூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரைனிங் ஏதாவது பண்ணுறோம், இப்போ ஒரு மேரத்தான் ஓடுறோம், அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி நம்ம செட்டிங்ஸ் பண்ணணுன்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த வாட்ச் ரிலேட்டடாக வாட்ச் ஃபேஸ்லாம் அந்த டயல்லாம் மாற்றணும், செட்டிங்ஸ்லாம் மாற்றணும், எனக்கு இமெயில் மெசேஜ் எது வந்தாலும் வந்து எனக்கு ஒரு அலர்ட் வரணும் வாட்சில், யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்க பேர் எனக்கு வாட்சில் காட்டணும், இதெல்லாம் செட்டிங்ஸும் இங்கே நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து 50 மீட்டர் வரைக்கும் தண்ணியில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம், குளிக்கிறது எது வேணாலும் இந்த வாட்சை போட்டுட்டு பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கனாலும் 14 daysக்கு சார்ஜ் நிற்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த ஹானர் பேண்ட் 3யும் ஹானர் பேண்ட் 5 இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிறதையும் இப்போ கம்பேர் பண்ணுறேன். ஹானர் பேண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ப்ளக் பண்ணி எடுக்கலாம், திருப்பி அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து இது பெல்ட் கிளிப் லாக் மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஹானர் பேண்ட் 5. இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு லாக் செட்டப் மாதிரியும் அந்த கிளிப்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அந்த ஃபிட் வைஸும் 2 வாட்சுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இப்படி கையை திருப்பினோன்னா டைம் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ மிச்ச டைமில் வந்து அது ஆஃப் ஆகிக்கும். ஏன்னா அது பேட்ரி சேவிங் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணும் நீங்கள் டைம் பார்க்குறீங்கன்ட்டு. ஹானர் பேண்ட் 3ல் இதுக்கு முன்னாடி வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். ஆனால் ஹானர் பேண்ட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டச் ஸ்க்ரீனில் என்னால் எல்லா மெனு ஐட்டம்ஸ்க்கும் போக முடியும். ஹானர் பேண்ட் 5 பார்த்தீங்கன்னா கலர் ஸ்க்ரீன், 3ல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். அந்த ஸ்க்ரீன் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் கூட சரியாக கேப்சர் ஆகலை, கொஞ்சம் ஜாஸ்தி பிரைட்னஸ் இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஸ்மார்ட் வாட்சை நேரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கலர்ஸு. இது வந்து ஹானர் பேண்ட் 3 இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் எல்லா மெனுவும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹானர் பேண்ட் 5ல் வந்து நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் நாம் அன்பாக்சிங் ஆஃப் ஹானர் பேண்ட் 5 பார்த்தோம். அதில் இருக்கிற நிறைய குறைகள் எல்லாம் பார்த்தோம். குறைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நிறைகள் அண்ட் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்றதை சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிறிஸ்டல் கிளியர் அமோலைட் ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிஸ்பிளே. அண்ட் நம்பர் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் தேர் கிவன். இப்போ வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம இங்கே இந்த வாட்ச் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வேறு டிசைன் மாற்றணும், வேறு வாட்ச் போடுற மாதிரியே டிசைன் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு 10-15 கொடுப்பாங்க. இதில் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி டு யூஸ் மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்கன்னா 14 daysக்கு நீங்கள் இந்த வாட்சை வந்து சார்ஜ் பண்ண வேண்டாம். அண்டு எனி அலர்ட்ஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன்லேருந்து வேணும், இமெயிலேருந்து வேணும், இல்லை எஸ்எம்எஸ் வருது, வாட்ஸ்அப் வருது, ஏதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதில் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த அலர்ட் வரணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செட் பண்ணலாம்.
ஃபோன் எங்கேயாவது தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்தே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னா இந்த வாட்சுக்கு ரிலேட்டடாக ஒரு ரிங்டோனை போட்டு அது எங்கே இருக்குன்றத சவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி ரெகுலர் அலார்ம்ஸ், மார்னிங் வேக்கப் அலார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். கம்ப்ளீட்டாக ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஐஃபோன் உடைய அந்த ஐ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ரொம்ப நல்லா இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். இது வந்து அதை ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணுது, ரொம்ப நல்லா இருக்கு அந்த விஷயத்தில். ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஆக்சிஜன் லெவல் சேச்சுரேஷன் என்னன்றதையும் காட்டுது, உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படின்றத காட்டுது, நீங்கள் எவ்வளோ நேரம் நல்லா தூங்கினீங்க, ஒரு வாரத்தில் எப்படி இருக்குது, எவ்வளோ டீப் ஸ்லீப்பு, அந்த மாதிரி எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த மொபைல் ஆப்லேயே அதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, ஸோ 50 மீட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் ஸ்விம்மிங் பூலை சேவ் பண்ணலாம், என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கனாலும் இது ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை ஒரு கோல் செட்டிங் மாதிரி பண்ணோன்னா, ஒரு மேரத்தான் ஓட போகிறீங்க, இன்னிலேருந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் மியூசிக்கை வந்து மொபைலில் ஓடுறத மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கேமரா, மொபைலில் இருக்கிற கேமராவையும் ரிமோட் கிளிக்கிங்கில் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து கிளிக்கும் பண்ணலாம். ஸோ 2300 ரூபாய்க்கு 4 கலரில் கிடைக்குது. ஸோ ஒரு பிங்க் கிடைக்குது, ஒரு பிளாக் கிடைக்குது, ஒரு நேவி ப்ளூ கிடைக்குது, ஒரு ஆலிவ் கிரீன், இந்த 4 கலர் கிடைக்குது. ஃபார் த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சேன் இந்த வீடியோவில். ப்ரொஃபஷனலாக ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷு. ஸோ ஃபார் 2200 rupees இட்ஸ் ஆக்சுவலி a fantastic buy. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.